ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சுஜி சுரேஷ். நான் ஒரு ஸ்டோரியை ஃபஸ்ட்டு டைம் எழுதியிருக்கேன். அந்த ஸ்டோரியோட பெயர் அம்மாவின் முயற்சியால் மகன் வளர்ந்தான். அந்த மத்தியான வேளையில் வங்கி பரபரத்து கொண்டு இருக்க எல்லா வாடிக்கையாளர்களும் அழகான தன் சிரித்த முகத்தினாலும் இனிமையான பேச்சினாலும் நம் நாயகி சுஜாதா என்ற சுஜி அருமையாக கையாண்டு கொண்டிருந்தாள். மேடம், ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணணும், இமீடியட்டாக எனக்கு யூடிஆர் வேணும் என்று ஒரு வாடிக்கையாளர் வந்து அதிகாரமாக அவள் முன்னிற்க அவனை பார்த்து பொறுமையாக, சார், இப்போ மணி 1:50 ஆகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு லஞ்ச் டைம் வேற வந்துடும், உங்களுக்கு முன்னாடி கொடுத்தவங்க பணி எல்லாம் ஆகிறது, நீங்கள் கொஞ்ச நேரம் கொடுத்து ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா நான் யூடிஆர் நம்பர் உடனே கொடுத்துறேன் சார். சிரித்த முகத்துடன் அவள் முகத்தை பார்த்தால் அமைதியாக சாந்தமாக இருக்கும், யாருக்குமே கோபமே வராது. அந்த அளவுக்கு அவளிடம் எல்லாரும் நடந்து கொண்டார்கள். அந்த நபரும், சரி மேடம், 3 மணிக்கு நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் என்று நீங்கள் எடுத்து வைங்க மேடம் என்று சொல்லி சென்று விட்டார். தன் கீழ் வேலை பார்ப்பவரிடம் அந்த ஆர்டிஜிஎஸ் முக்கியத்தை சொல்லிவிட்டு திரும்பி தன் இருக்கைக்கு வரும்போது அவளது கைபேசி அழைத்தது. அவள் முகம் மாறியது. சிறிது பதற்றத்துடன் எடுத்து உயிர்ப்பித்தாள். அவளது ஒரே மகன் சஞ்சய் படிக்கும் பள்ளியில் இருந்தால் அழைத்திருந்தார்கள். சஞ்சய், அம்மாவா நீங்கள்? உங்களை வைஸ் பிரின்சிபல் மேடம் உடனே பார்க்கணுங்கிறாங்க, நீங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு வெயிட் பண்ணுங்கள் மேடம் என்றால் பள்ளி ஆஃபீஸ் ரூமில் வேலை செய்யும் பணிப்பெண். மேடம், ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிடுறாங்க என்று மெதுவாக படபடப்புடன் கேட்க, மேடம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது மேடம், உங்களை விபி ரூமுக்கு பாருங்கள், அவங்க தான் சொல்லுவாங்க என்று ஃபோனை வைத்து விட்டாள். கலங்கிய முகத்துடன் தன் இருக்கைக்கு அமர போகும்போது கேஷியர், மேடம், இன்று ஏடிஎம்மில் எத்தனை பணம் மேடம் ஏற்றணும்? இப்பயே சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவேன் என்று கூறி அவள் முகத்தை பார்க்க அவளின் வாட்டத்தை புரிந்து கொண்டு, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க மேடம், நம்ம 3:30க்கு மேலே பிளான் பண்ணிக்கலாம் என்று அவன் கனிவாக கூறினான். அதற்குள் 2-3 வாடிக்கையாளர்கள் பாஸ்புக் வேணும் என்றும், டி கார்டு வேணும் என்றும், புது பின் சேஞ்ச் செய்ய வேண்டும் என்றும் ஏதேதோ கேட்டுக்கொண்டே அவள் எதிரில் நிற்க எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுத்தாள். வேலையில் என்னதான் பொறுமையாகவும் கவனமாகவும் அக்கறையாகவும் இருந்தாலும் மூளையில் ஒரு ஓரத்தில் இன்று பள்ளியில் சஞ்சய் என்ன தப்பு செய்திருப்பான், எதற்காக நம்மளை விபி மேடம் பார்க்க கூப்பிடுறாங்க என்று எண்ணிக்கொண்டே அவள் மனம் வேதனை அடைந்தது. சஞ்சய் அவளின் ஒரே அழகான துரு என்று இருக்கும் 7 வயது மகன். அவனுக்கு படிப்பு படுசுமாராக தான் வரும். பள்ளியின் மூலம் சென்ற ஆண்டு அசஸ்மெண்ட் செய்து பார்த்ததில் அவனுக்கு கற்றல் குறைபாடு, லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் உள்ளது. இது ஒரு வியாதி இல்லை, இது ஒரு டிசார்டர். இது அவங்க மற்ற பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இவனுக்கு சொல்லித்தர முடியாது. இதற்கும் ஒரு தனி வழி உண்டு. அதற்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர், ரெமிடியல் கிளாஸ், டியூஷன், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் என்று பல பயிற்சிகள் அவனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அவனுக்கு கற்றுத்தரும் விதத்திலும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அவன் புத்திசாலிதான், ஆனால் மார்க் மட்டும் நன்றாக வாங்க மாட்டான். அம்மாவிற்கு மிக கஷ்டம் தருகிறோம் என்று மனதளவில் புரியும். மற்ற பிள்ளைகளால் தரும் வேதனைகளை அவன் முடிந்த அளவுக்கு சமாளிப்பான். எதற்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா? அதையும் மீறி அவர்கள் இவனை படிப்பு மார்க் என்று ட்ரீட் செய்தால் அவ்வளோதான். அவர்கள் பொருட்களை சேதப்படுத்துவது, அதை ஒழித்து வைப்பது என்று ஏதாவது ஒரு தப்பு செய்து விடுவான். சில அம்மாக்கள் அதை பெரிதாக பொருட்படுத்த மாட்டார்கள். பல அம்மாக்கள் உடனே விபி மேடம் சென்று கம்ப்ளைண்ட் செய்து உயிரை வாங்கி விடுவார்கள். அது மாதிரி சமயத்தில் பள்ளியிலிருந்து அழைப்பு வந்தால் மேனேஜரிடம் கூறிவிட்டோ, லஞ்ச் டைமிலோ அல்லது வங்கி பிஸ்னஸ் டைம் முடிந்த பிறகோ பள்ளிக்கு சென்று அதை அறிந்து கேட்டு மன்னிப்பு கடிதாசி எழுதி கொடுப்பாள். இது அடிக்கடி நடக்கும் ஒரு விஷயம். பின் சஞ்சயிடம் நீ இது மாதிரி செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் என்று ஹேண்டில் பண்ணணும் என்று எல்லாம் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாள். அதற்காகவே தான் வேலை செய்து வந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிளையிலிருந்து அவன் படிக்கும் பள்ளிக்கு மிக அருகில் இருக்கும் கிளைக்கு மாற்றிக்கொண்டு வந்தார். 2 மணி என்றால் எல்லா ஊழியர்களும் சாப்பாடு டப்பாவை பிரித்து கொண்டும் பகிர்ந்து கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் கலாட்டா செய்து கொண்டும் உணவு உண்ண உட்கார இவள் மட்டும்
பள்ளிக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தாள். அவள் வங்கியும் பள்ளியும் எதிரெதிர் கட்டடம்தான். அதனால் சாலையை கிராஸ் செய்யும்போது எல்லாம் இன்று என்னவா இருக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி பேச போகிறோம் என்று எல்லாம் ஒத்திகை பார்த்து கொண்டே பள்ளியின் வாசல் வளாகத்திற்கு வந்து அவர்கள் கொடுத்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு விபி மேடம் வாசலில் கனத்த மனத்துடன் உட்கார்ந்திருந்தார். அப்போது ஓஜஸ் என்ற சஞ்சயின் பள்ளித்தோழன் ஓடி வந்து அவளை பார்த்துவிட்டு, ஆண்டி, இன்று சஞ்சய் என்னோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தா, நானும் அவனுக்கு எல்லா நோட்ஸும் எழுத ஹெல்ப் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி என்று சந்தோஷமாக சொல்லி ஓடிவிட்டான். நேற்று ஓஜஸின் கண்ணாடியை சஞ்சய் பிடுங்கி தூர எரிந்து விட்டான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவனும் மார்க் பற்றி இவனை டீஸ் செய்து கமெண்ட் அடித்ததால் வந்த சண்டை. ஓஜஸின் அம்மா சுஜா நேற்றுக்கு ஃபோன் செய்து சொல்லியிருந்தாள். இவள் பள்ளி விட்டதும் சஞ்சயும் ஓஜஸையும் கூப்பிட்டு, சஞ்சய் கிருஷ்ணன், அவன் உன் ஃப்ரெண்ட் சுதாமா, நீ தான் அவனுக்கு யாரோ எனிமி இருக்காளாம், அதை நீ தான் அவனுக்கு காப்பாற்றணும், அவன் பொருளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும், அதற்கு பிரதிபலனாக அவன் உனக்கு நோட்ஸ் எழுதுறதில் ஹெல்ப் பண்ணுவான், உன்னையும் நோட்ஸும் காமிப்பான், ஓகேயா என்றார். அதற்கு சஞ்சய் தன் அம்மா தனக்கு ஏதோ மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துள்ளது மாதிரி அக்கறையாக தன் தப்பை சொல்லி மன்னிப்பும் கேட்டு, அம்மா, நான் இனிமேல் யோஜஸ்க்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன் என்று கூறி இருவரும் கைகோர்த்து கொண்டு ஓடினார்கள். அதற்குள் விபி ரூமிலிருந்து அழைப்பு வரவே மிகவும் யோஜனையுடன் அவர் எதிரே வணக்கம் கூறி அமர்ந்தார். வங்கியில் தன் கீழே வேலை பார்ப்பவர்களும் மிகுந்த மரியாதை மற்றும் கஸ்டமர் முன் மிடுக்குடன் இருக்கும் தான் இங்கு இப்போது வேதனையுடன் வாட்டமாக அமர்ந்திருப்பது அவளுக்கு வருத்தத்தையே கொடுத்தது. அவளும் தன் மகனுக்காக எவ்வளவு மோட்டிவேஷன் செய்து அவனை அன்பாகவும் பண்பாகவும் பெருமையாகவும் கையாளுகிறாள். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கடத்துவது என்பது அவளுக்கு ஒரு ஹெர்குலியன் டாஸ்காகவே இருந்தது. விபி மேடம் அவளிடம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீட்டி, சென்ற வாரம் நீங்கள் கொடுத்த ரெப்ரசன்டேஷன் பற்றி பேசத்தான் மேடம் உங்களை அழைச்சிருக்கிறேன் என்று கூறி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீட்டி, இதில் நீங்கள் ஃபில்அப் செய்து சைன் பண்ணி தருவோம் என்று கூறினார். நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒப்புக்கொண்டுள்ளது, ஆனால் ஒரு நிபந்தனையுடன் என்று நிறுத்தினார். பின்பு அவரை தொடர்ந்தார். அடுத்த மாதம் வரவிருக்கும் CA1 CA2 2 பரீட்சையிலையும் உங்கள் மகன் சஞ்சய் 14/30 என்று எல்லா பாடங்களிலும் மினிமம் மார்க் வாங்க வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் செய்து கொடுக்க வேண்டும். அவனுக்காக நீங்கள் கொடுத்த ரெப்ரசன்டேஷன் படி அவனை பள்ளிக்கு பிறகு ரெமிடியல் கிளாஸ் எதற்கும் அனுப்பாமல் 5 நாட்களும் செஸ், கேரம்போர்ட், பாஸ்கெட்பால், கீபோர்ட் என்று நாங்கள் அவங்களும் மற்ற பசங்களை போல் அனுப்ப முடியும் என்று கூறி, இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்க மேடம், அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்று கூறினார். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் வாங்கி கொண்டார். சுஜாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. சஞ்சய்க்கு கற்றல் குறைபாடு என்ற விஷயம் தெரிந்த நாள் முதல் அவனுக்காக அவள் பலரிடம் சென்று ஆடியோ லிசனிங், வீடியோ விஷுவலைஸ் லேர்னிங், PPT செய்து அதன் மூலம் அவனுக்கு பாடம் கற்றுக்கொள்ள மிகவும் அவள் ஏற்பாடு செய்து பாடம் சொல்லிக் கொடுத்தாள். பல வழிகளில் அவனை படிக்க வைப்பதில் அவளுக்கு மிக பெரிய முயற்சி எடுத்து இன்று மட்டும் அதில் வெற்றியாகவே அமைந்தது. ஒரு நாளும் அவள் இதற்காக இடிந்து உட்கார்ந்து கொண்டது கிடையாது, சோர்ந்து போனதும் கிடையாது. அவன் மேல் அவள் வைத்துள்ள நம்பிக்கை எப்படியாவது ஒரு நாள் அவனும் சாதனையாளனாக வருவான் என்ற ஒரே உண்மை அவளுக்கு புரிஞ்சது. அதே சந்தோஷத்துடன் வங்கிக்கு வரும்பொழுது கரெக்டாக 2:30 மணி ஆகிவிட்டது. கேஷியர் அவளிடம் மெதுவாக குனிந்து, மேடம், ஒரு 5 நிமிஷம் போய் லஞ்சு சாப்பிட்டு வாங்க
என்று மிகவும் கனிவாக கூறினான். அதற்குள் மற்ற கிளர்க் ஹேமா, மேடம் நான் உங்கள் சீட்டை பார்த்துக்கிறேன், ஒரு டீ சாப்பிட்டு வாங்க மேடம் என்று அவர்கள் இருவரும் கூற அவள் கண்கள் பனித்தது. தான் எல்லோரிடமும் அன்பாக இருப்பதால் தானே இவர்கள் எல்லாரும் தன்னிடம் அன்பு காட்டுகிறார்கள் என்று அவள் நினைத்தாள். பள்ளி விட்டதும் சஞ்சயை பார்த்து கொள்ளும் பணிப்பெண் நதியா அவனை பள்ளிக்கு சென்று அழைத்து வரும்போது வங்கிக்கு வந்து சிறிது நேரம் பேசிவிட்டு சஞ்சயை கிளாஸ்க்கு கூட்டி செல்வாள். சஞ்சயிடம் சுஜா கனிவாக கூறினாள், நீ நல்ல பிஹேவியர், பிபிடி மூலம் பாடங்கள் படித்து நல்ல மார்க் வாங்கினால்தான் மற்ற பசங்களைப் போல 5 நாளும் 5 வித கிளாஸ்க்கு நீயும் செல்லலாம் என்றார். அவனும் மிகவும் சந்தோஷத்துடன் அவளை கட்டிக்கொண்டு, இனிமேல் யாரையும் நடிக்க மாட்டேம்மா, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், நல்லா படிப்பேன் என்று கூறி அவளுக்கு உறுதிமொழியும் கூறி மகிழ்ச்சியாக சென்றாள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு மற்ற வேலைகளை முடித்து கொண்டே 1 வருடம் முன் அவள் எடுத்த அந்த அடியை நினைத்து கொண்டாள். படிப்பு இல்லை என்றதும் எல்லா அம்மாக்களும் போல் அவளும் இடிந்துதான் உட்கார்ந்தாள். ஆனால் அதற்காக பல பேரிடம் சென்று ஆக்குபேஷன் தெரப்பி செய்து அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டரிடம் பேசி அவனுக்காக கற்றுத்தரும் முறைகள் எல்லாவற்றையும் தான் கற்றுக்கொண்டு அவனுக்கு முழு மகிழ்ச்சியோடும் முயற்சியோடும் கற்றுக் கொடுத்தாள். அவனுக்கு மெமரி அசாத்தியம் என்றும் டெக்னிக்கல் ஃபீல்டில் அவன் பூந்து ஆடுவான் என்றும் அவளுக்கு நன்றாக தெரியும். படிப்பு இல்லை என்றால் என்ன, நாளை இருக்கும் டிஜிட்டல் வேர்ல்டில் அவன் கொடி கட்டி பறப்பான் என்ற அழுத்தமான உண்மை அவள் இன்று வரை மனதில் உறுதி கொண்டு அவனை வழி நடத்தி கொண்டிருந்தாள். அவனிடம் அடிக்கடி கூறும் வார்த்தை, தோல்வி நிலையானது அல்ல, அதிலிருந்து மீண்டு வருவதுதான் வெற்றியின் அடையாளம் என்று ஒரு தாய் தன் மகன் மேல் வைத்திருக்கும் பாசிட்டிவ் நம்பிக்கை என்றும் பொய்க்காது என்பது அவளின் ஆணித்தரமான கருத்து. மேலும் கடவுள் ஒரு கதவை மூடினால் பல கதவுகளை திறந்து வைப்பான் என்பது அவள் நம்பிக்கை. அவள் மகனுக்காக பொறுப்புகளை கொடுத்து அவனை புரிய வைப்பதில் அவனை ஹேண்டில் பண்ணும் விதம் எல்லாம் அவளுக்கு சந்தோஷம் தரும். அடிக்கடி அவனிடம் கூறும் பழமொழிகள், கான்ஃபிடென்ஸாக நீ எந்த வேலை செஞ்சாலும் பண்ணு, அது உனக்கு என்றைக்கும் கை கொடுக்கும், உங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, நினச்சிக்கோ, மற்றவர்கள் போல் நீயும் ஒரு ஃபீல்டில் கண்டிப்பாக உயர்ந்த ஆளாக வருவாய் என்று கூறினார். உங்கள் ஆசீர்வாதத்துடன் சஞ்சயும் ஒரு நாள் டெக்னிக்கல் ஏரியாவில் கொடிகட்டி பறப்பான். வணக்கம். உங்களுக்கு இந்த கடை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்கள் கமெண்ட் படித்து தான் நான் மற்ற கதைகள் எழுதுவதற்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.